ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நம. அது ஸ்ரீமத் பகவத்கீதா. ஸ்ரீமத் பகவத்கீதை 14வது அத்தியாயம். குணத்ர விபாக யோகம். ஸ்ரீ பகவான் சொல்கிறார், ஞானங்கள் அனைத்திலும் மேலான பரம ஞானத்தை உனக்கு மீண்டும் உரைக்கின்றேன். அதை அறிந்து முனிவர் எல்லோரும் இவ்வுலகத்திலேயே ஈடேற்றம் பெற்றிருக்கின்றார்கள். இந்த ஞானத்தை அடைந்து அதனால் என் இயல்பு பெற்றோர் படைப்பு காலத்தில் பிறக்க மாட்டார். அதுபோல ஊழியிலும் இறக்க மாட்டார். பெரிய பரபிரம்மே எனக்கு ஆதாரம். அதில் நான் கருத்தரிக்கின்றேன். பாரதா, எல்லா உயிர்களும் அதிலே தான் பிறக்கின்றன. எல்லா கருக்களிலும் பிறக்கும் வடிவங்கள் அனைத்திற்கும் பிரம்மமே பெரிய காரணம். நான் விதை தரும் பிதா. சத்வம், ரஜஸ், தமஸ் இந்த குணங்கள் பிரகிருதியில் எழுவன. இவை உடம்பில் அழிவற்ற ஆத்மாவை பிணிக்கின்றன. அவற்றுள்ளே சத்வம் நிர்மலத்தன்மையால் ஒளி கொண்டது, நோயற்றது, பாவமற்றோய். அது இன்ப சேர்க்கையாலும் ஞான சேர்க்கையாலும் கட்டுப்படுத்துவது. ரஜோகுணம் விருப்ப இயல்புடையது, அவாவின் சேர்க்கையால் பிறப்பது. குந்தி மகனே, அது ஆத்மாவை தொழில் சேர்க்கையில் கட்டுகிறது. தமோகுணம் அஞ்ஞானத்தில் பிறப்பது என்று உணர். இதுவே எல்லா ஜீவர்களையும் மயங்கச் செய்து தவறுதலாலும் சோம்பலாலும் உறக்கத்தாலும் அது கட்டுப்படுத்துகிறது. பாரதா, சத்துவம் இன்பத்தில் பற்றுதல் விளைவிக்கிறது. ரஜோகுணம் செய்கையில் பற்றுறுத்துகிறது. தமோகுணம் ஞானத்தை சூழ்ந்து ஜீவனை மயக்கத்தில் பிணிக்கிறது. பாரதா, சில வேளை ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் அடக்கி சத்துவம் மேலோங்கி நிற்கிறது. சில சமயம் சத்துவத்தையும் தமோகுணத்தையும் அடக்கி ரஜோகுணம் மேலோங்கி நிற்கிறது. அங்கனமே சில சமயம் சத்துவத்தையும் ரஜோகுணத்தையும் அடக்கி தமஸ் மிஞ்சுகிறது. இந்த உடலில் எல்லா வாயில்களிலும் ஞான ஒளி எப்பொழுது பிறக்குமோ அப்பொழுது சத்துவ குணம் வளர்ச்சி பெற்றது என அறிய கடவாய். ஆவா முயற்சி, தொழில் எடுப்பு, அமைதியின்மை, விருப்பம் இவை ரஜோகுணம் மிகைப்படுவதிலிருந்து தோன்றுகின்றன. பாரத காளையே, சத்துவம் உயர்ந்து நிற்கையில் ஒருவன் இறப்பானாயின் அவன் மாசற்றவனாகிய உத்தம ஞானிகளின் உலகங்களை அடைகின்றான். ரஜோகுணத்தில் இறப்போன் கர்ம பற்றுடையோரிடையே பிறக்கிறான். அவ்வாறே தமோகுணத்தில் இறப்போன் மூட கர்ப்பங்களில் தோன்றுகின்றான். சத்வ இயல்புடைய நிர்மல தன்மையே நற்செய்கையின் பயன் என்பர்.
ரஜோ குணத்தின் பயன் துன்பம். தமோ குணத்தின் பயன் அறிவின்மை. சத்துவத்திலிருந்து ஞானம் பிறக்கிறது. ரஜோ குணத்தினின்று அவாவும், தமோ குணத்திலிருந்து தவறுதலும் மயக்கமும் அஞ்ஞானமும் தோன்றுகின்றன. சத்வகுணத்தில் நிற்போர் மேலேறுகின்றார்கள். ரஜோகுணமுடையோர் இடையே நிற்கின்றார்கள். தமோ குணமுடையோர் மிகவும் இழிய குணங்களும் செயல்களும் உடையோராய் கீழே செல்வர். குணங்களைத் தவிர வேறு கர்த்தா இல்லை என்பதை கண்டு குணங்களுக்கு மேல் உள்ள பொருளையும் ஜீவன் அறிவானாயின் அவன் என் இயல்பை அறிவான். உடலிலே பிறக்கும் இந்த 3 குணங்களையும் கடந்து பிறப்பு, இறப்பு, முதுமை, வருத்தம் என்பனவற்றினின்றும் விடுபட்டோன் அமிர்த நிலையை அடைகின்றான். அர்ஜுனன் கேட்கின்றான், இறைவா, 3 குணங்களையும் கடந்தோன் என்ன அடையாளங்கள் உடையவன்? அவன் எங்கனம் ஒழுகுவான்? இந்த 3 குணங்களையும் அவன் எவ்வாறு கடக்கின்றான்? ஸ்ரீ பகவான் கூறுகிறார், ஒளி, தொழில், மயக்கம் இவை தோன்றும்போது இவற்றை பகைத்திடான். நீங்கிய போது இவற்றை விரும்பான். புறக்கணித்தான் போலே இருப்பான். குணங்களால் சலிப்படையான். குணங்கள் சுழல்கின்றன என்று எண்ணி அசைவற்று நிற்பான். துன்பத்தையும் இன்பத்தையும் நிகராக காண்பான். தன் நிலையில் நிற்பான். ஓட்டையும் கல்லையும் பொன்னையும் நிகராக காண்பான். இனியவரிடத்தும் இன்னாரதிடத்தும் சமானமாக நடக்கும் தீரன். இகழ்ச்சியையும் புகழ்ச்சியையும் நிகராக காண்பான். மானத்தையும் அவமானத்தையும் நிகராக கருதுவான். நண்பரிடமும் பகைவனிடமும் நடுநிலைமை பூண்டான். எல்லாவித தொழிலெடுப்புகளையும் துறந்தான். அவனே குணங்களை கடந்தவன் என்று சொல்லப்படுகின்றான். வேறுபாடில்லாத பக்தி யோகத்தால் என்னை வழிபடுவோனும் குணங்களை கடந்த பிரம்ம தன்மையை பெறுவதற்கு தகுதியாவான். இறப்பும் கேடும் அற்ற பிரம்மத்துக்கு நானே நிலைக்கலன் என்றும், இயலும் அறத்துக்கும் தனிமையின்பத்துக்கும் நானே இடம். ஓம் தத் சத். பிரம்ம வித்தியை யோக சாஸ்திரம் உபனிஷத்து எனப்படும் ஸ்ரீமத் பகவத் கீதையாகிய ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலில் குணத்ரய விபாக யோகம் என பெயர் படைத்த 14ஆம் அத்தியாயம் நிறைவுற்றது. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்.